அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை மணலியில் கடன் தொல்லையால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் தற்கொலை செய்திருக்கிறார்கள். மகளுக்கு தூக்க மாத்திரை கொடுத்து மயங்கிய பின் பெற்றோர்கள் தூக்கில் தொங்கியிருப்பதாக தற்போது தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கடன் தொல்லையால் குடும்பத்துடன் தற்கொலையில் ஈடுபட்டிருக்கும் அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மகளை தூக்கில் தொங்கவிட்ட பின் தந்தை தாய் இருவரும் தூக்கில் தொங்கி தற்கொலை செய்திருக்கிறார்கள். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். கார்த்திகேயன், வணக்கம். முழு விவரங்கள். பிற்பகல் வணக்கம் அர்ஷினி. சென்னை மணலியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மணலி பெரிய சேக்காடு கிருஷ்ணப்பன் தெருவைச் சேர்ந்தவர் ஜெகநாதன். இவர் அதே பகுதியில் காதிகிராப்ட் என்கின்ற துணைக்கடை நடத்தி வருகிறார். இவருடைய மனைவி பெயர் லோகேஸ்வரி, இவருடைய மகள் காவியா. இவர் சென்னை மகாகவி பாரதிநகர் பகுதியில் உள்ள விவேகானந்தா பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். ஜெகநாதன் மணலி பகுதியில் நடத்தி வரும் காதிகிராப்ட் கடை மூலம் பல்வேறு நபர்களிடம் கடையை விரிவுபடுத்த கடன் பெற்றதாக தெரிய வருகிறது. மேலும் கடையில் தொடர்ந்து வருமானம் குறைவாக வந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து கடையை நடத்த பல்வேறு வகைகளில் அவருக்கு பணம் தேவைப்பட்டதால் மேலும் சிலரிடம் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடன் கொடுத்தவர்கள் ஜெகநாதனை தொடர்ந்து பணம் கேட்டு வற்புறுத்தி வந்ததாக தெரிய வருகிறது. இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆன ஜெகநாதன் இது குறித்து தன்னுடைய மனைவி லோகேஷிடம் தொடர்ந்து புலம்பி வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் கடன் கொடுத்தவர்கள் தொல்லை தாங்க முடியாமல் ஜெகநாதன் தற்கொலை செய்து கொள்ளலாம் என முடிவெடுத்ததாக தெரிய வருகிறது. அதன்படி இன்று காலை தனது மகள் காவியாவிற்கு பாலில் தூக்க மாத்திரையை கொடுத்து அவரை தூங்க வைத்து பின்னர் வீட்டில் உள்ள மின்விசிறியில் அவரை தூக்கிட்டதாக தெரிய வருகிறது. இதனைத் தொடர்ந்து ஜெகநாதனும் அவருடைய மனைவி லோகேஸ்வரியும் வீட்டின் மற்றொரு அறையில் உள்ள மின்விசிறியில் இருவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் தெரிய வருகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை அவரது கடைக்கு வழக்கம் போல் வருகை தந்த அவரது தம்பி ஹரிகரன் கடை வெகு நேரமாக திறக்கப்படாததால் ஜெகநாதனுக்கு போன் செய்துள்ளார். ஆனால் ஜெகநாதனின் தொலைபேசி அணைக்க வைக்கப்பட்டிருந்ததால் சந்தேகமடைந்த ஹரிகரன் பெரிய சேக்காடு பகுதியில் உள்ள ஜெகநாதன் வீட்டிற்கு சென்று பார்வையிட வந்துள்ளார். அப்போது வெளியே கதவை வெகு நேரமாக தட்டியும் ஜெகநாதன் திறக்காததால் சந்தேகமடைந்த தம்பி ஹரிகரன் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தபோது அண்ணன் அண்ணி மற்றும் அவரது மகள் 3 பேரும் மின்விசிறியில் தூக்கில் தொங்கிக் கொண்டிருப்பதை கண்டு கடும் அதிர்ச்சி அடைந்தார். இதனைத் தொடர்ந்து சென்னை மாதவரம் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டவுடன் மாதவரம் பால்பண்ணை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து 3 பேரின் உடலை கைப்பற்றி தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.